ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லயே புது டாபிக். ஓகேவா? அதாவது பார் மெத்தட். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது டாபிக் நேம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஷின்ஸ் பார்க்கலாம். சரியா? டெசிமல் பார் மெத்தட். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பர்டிகுலர் நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரிப்பீட் இட் செல்ஃப் பார் போட்டாங்கன்னா அதுதான் அர்த்தம். ஓகேவா? அதுவே டெசிமல்ல வரும்போது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டைப் ஒன். ஸோ இது ஒரு ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்கும். அந்த மாடல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. இப்போ 8 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்னவா கொஸ்டின் எப்படி இருக்கும்னா சேஞ்ச் த டெசிமல் பார் இன்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது டெசிமலை ஃப்ராக்ஷனா மாத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜென்ரலா 0.8 கொடுத்துட்டு நமக்கு ஃப்ராக்ஷனா மாத்துங்கன்னு சொன்னா ஈஸி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 8 போட்டுப்போம். அதுக்கப்புறமா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 10 போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ 4 2s are 8, 5 2s are 10. அப்போ என்னன்னு கிடைக்கும்? நமக்கு 4/5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ டெசிமல்ல இருந்து ஃப்ராக்ஷனா மாத்த சொல்லுவாங்க. இப்போ இதுவே பார் வந்திருந்துச்சு அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 0.8888ன்னு போய்கிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம இது எப்படி அப்போ ஃப்ராக்ஷனா மாத்துறது அப்படின்றது தெரியாது. ஸோ எத்தனை ஜீரோஸ் வருதுன்றதே தெரியாது. ஏன்னா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது இது வந்து ட்ரிக்கு தான். சரியா? ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எப்பவுமே பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஜீரோ இருந்துச்சுன்னா இந்த ஜீரோவை விட்டுறணும். அடுத்தது நம்பர். ஸோ இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 8. கரெக்டா? ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் பார்ல கீழே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுட்டு டிவைடட் பை போட்டுட்டு இங்க பாருக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பாருக்கு கீழே எத்தனை நம்பர் தான் இருக்கு? எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்பனா ஒரு 9 போடணும். அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது ஆக்சுவலா வந்து ட்ரிக்கு. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுவே 0.54 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா 5454ன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை ஃப்ராக்ஷனா மாற்ற சொன்னாங்கன்னா என்ன பண்ணா அதே தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஜீரோ தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் எடுத்து அப்படியே எழுதணும். ஸோ என்னன்னு 54 டிவைடட் பை இப்போ பாருக்கு கீழே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். பாருக்கு கீழே ஒரு டிஜிட்னா ஒரு 9. ஓகேவா? ரெண்டு டிஜிட்னா ரெண்டு 9. ஸோ அப்போ பாருக்கு கீழே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போனா இங்க என்ன போடணும்னா 9 போடணும். ஓகேவா? ஸோ இதுவே 0.123 ஹோல் பார் வந்துச்சுன்னா என்ன வரும்? 12 அதே நம்பர் 123 டிவைடட் பை பாரு கீழே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 டிஜிட்ஸ். அப்படின்னா 3 தடவை 9 போடும். புரிஞ்சுதா? இதுதான் டைப் 1. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த டைப் பார்க்கலாம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைப் 2. ஸோ இப்போ நம்ம ஃபுல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாவே பார் இருக்க மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த சம் பாருங்க, 0.12க்கு மட்டும்தான் பார் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இது எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம், 0.1 வந்துட்டு 2 மட்டும்தான் என்ன ஆகிட்டே இருக்கு, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது எப்படி மாற்றணும்னா சேம் அதே பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் முன்னாடி 0 இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பரை அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ 12. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ல இருந்து பார் இல்லாம இருக்குல்ல இந்த நம்பர் மட்டும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 12 மைனஸ் 1 டிவைடட் பை, இப்போ பாருங்க பாருக்கு கீழே ஒரு நம்பர் தான் இருக்கு கரெக்டா, அப்போனா ஒரு 9 தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா இருக்கா பார் இல்லாம. ஸோ இந்த மாதிரி பார் இல்லாம நம்பர் டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக இங்க என்ன போட்டுக்கணும்னா 0. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், 12 1 போச்சுன்னா 11, 11/90. புரிஞ்சுதா? இன்னொரு சம் போனேன், 0. பார். ஓகேவா? ஸோ இதை எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கணும், 55 மைனஸ் பார் இல்லாம இங்க என்ன இருக்கு 5 இருக்கா, 5 டிவைடட் பை பாருக்கு ஒன்று 9 தென் 0. ஸோ அப்போ என்ன வரும், 55ல 5 போச்சுன்னா 50, 50/90 கேன்சல் பண்ணோம்னா 5/9. புரிஞ்சுதா? இப்போ இதுவே 0.423 இது சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம் என்ன வரும்ன்ட்டு. ட்ரை பண்ணுங்க பாப்போம். வெரி குட். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கணும், 423 மைனஸ் பார் இல்லாம இங்க என்ன டிஜிட் இருக்கு 4 டிவைடட் பை, இப்போ இங்க 2 டிஜிட்ஸ் இருக்கா பாரு கீழே. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா 99 தென் பார் இல்லாம ஒன்று தான் இருக்கு ஸோ 0. ஸோ அப்போ மைனஸ் பண்ணா 423ல 4 போர்ஷன் என்னது 419 டிவைடட் பை 99 0. புரிஞ்சுதா? ஸோ எப்போவுமே பார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் என்னவா மாற்றணும், ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும். ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு தான் சால்வ் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுத்து பார் மெத்தடு கொடுத்துட்டு டைரெக்டாக வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுங்கன்னே சம் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னா இதை வந்து சிம்பிளிஃபிகேஷனில் நடுவில் எங்கேயாச்சும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? டைப் 2 புரிஞ்சா? அடுத்தது ஸோ டைப் 3 வந்து ஒன்றும் இல்லை, ஒருவேளை ஹோல் நம்பர்ல பார் வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பார் 0.37 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பார்ன்னு இருக்குல்ல, இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்து 2 பார் அப்படின்னா இதை நம்ம என்னவா எடுக்கணும்னா -2ன்னு எடுக்கணும். சொல்றது புரிஞ்சா? இங்க இங்க நம்பர் கொடுத்து என்ன கொடுத்திருந்தாலும்
டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா அது ஃப்ராக்ஷன்ல மாற்றணும். ஓகேவா? டெசிமலுக்கு முன்னாடி வரும் பொழுது அதை சிம்பிள் மட்டும் மாற்றணும். என்னவா மாற்றணும்னா -2 அப்புறமா ப்ளஸ் இந்த 37 இருக்குல்ல, 0.37 அப்படியே எடுத்துக்கணும். ஸோ 0.37. ஓகேவா? ஸோ அப்போ இது அப்படியே சால்வ் பண்ணும். -2ல 3.37 போச்சுன்னா எவ்வளோ? ஸோ 2.00 0.37. ஸோ இது 1 வந்துடும். ஓகேவா? ஸோ 10ல 7னா 3, எகைன் 9ல 3னா 6, -1.63. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும். இது வந்து ரேர் மாடல் தான். ஓகேவா? ஸோ அதை ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார் இருந்துச்சுன்னா அங்க என்ன மாத்தணும்? சிம்பிள் வந்து மைனஸ். இப்போ இதுவே இந்த டேர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா 1.12 பார் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இந்த 1 இருக்குல்ல, 1 அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 11/19 கிடைக்குது. கரெக்டா? அது கூட இந்த 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எப்படி எழுதணும்னா 1 11/90 இப்படி எழுதணும். புரிஞ்சுதா? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஸோ 0 பாயிண்ட்ல தான் மோஸ்டா வரும். ஒருவேளை நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர் அப்படியே போட்டு அதை ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி மாற்றணும். ஸோ இங்க பிளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் அதே மீனிங் தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ 1 + 11/90னாலும் கரெக்டு தான், 1 11/90னாலும் கரெக்டு தான். ஓகேவா? அவ்வளோதான். பார் மெத்தட்ல இவ்வளோதான் மெத்தட்ஸு. புரிஞ்சுதா? இது காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல பார்க்கலாம் இந்த மாடல்ஸ். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க.
0.63 bar plus 0.37 bar plus 0.80 bar. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ 0.63 பார் நம்ம எப்படி எழுதலாம்? 63/99 ப்ளஸ் 0.37 பார்னா 37/99. அதே மாதிரி 80/99. ஸோ கீழே எல்லாமே சேம் தான். கரெக்டா? ஸோ அதை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? 99 போட்டுடலாமா? இப்போ மேலே இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 63, 37, 80. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 180 வரும். கரெக்டா? ஸோ 180/99. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 9 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாமா? ஸோ என்ன வரும்? 11, 2 9s are 18, 20. அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 20/11. சம்டைம்ஸ் இது ஃப்ராக்ஷனில் வரும், இல்லைன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லையும் போட்டுக்கலாம். ஸோ 20, 11 போட்டிங்க அப்படின்னா 1 11s are 11. ஸோ பேலன்ஸ் என்னது? 9. ஓகேவா? இப்போ 1 9/11. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சம் போடுங்க. 0.1 bar the whole square, 1 minus 9 into 0.16 bar square.
இதுக்கு ஆப்ஷன்ஸ் வேணா எழுதி போடுறேன், ட்ரை பண்ணுறீங்களா? இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு 0.1 பார் ஸ்கொயர், முதல்ல நம்மளுக்கு 0.1 பாரை மாற்றணும். அப்போ என்ன பண்ணும்? 1/9. ஸோ 1/9 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/9 இன்ட்டு 1/9 போட்டாலும் ஓகே, ஆர் 9 ஸ்கொயர் என்னது? 1/81 போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? எகைன் 1 மைனஸ் 9 இன்ட்டு, இங்கே எதுவுமே இல்லைன்னா இன்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 0.16 பார். ஸோ அப்போ என்ன பண்ணும்? 16 மைனஸ் 1 டிவைடட் பை 90. ஏன்னா இதுக்கு 9, இதுக்கு 0, அதுவும் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 1/81 இன்ட்டு 1 மைனஸ் 9 இன்ட்டு, ஸோ 16ல் 1 போச்சுன்னா 15, கரெக்டா? ஸோ 15/90 ஸ்கொயர் இருக்கிறனால நான் இங்கே அப்படியே போட்டுக்கிறேன். 15/90 இன்ட்டு 15/90. ஓகேவா? இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு அதை 1லேருந்து மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு வரணும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் தான் வரும். சரியா? மிஸ்டேக் வருது, செக் பண்ணுங்க. சரி, ஓகே. சரி, இருங்க பார்க்கலாம். ஓகே, இந்த டேர்ம் வரைக்கும் புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது கேன்சல் பண்ணலாமா? இங்க பாருங்க, இதுவும் மல்டிப்ளிகேஷன், இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான். இது மைனஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப் டு இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் 9 90ஆல கேன்சல் பண்ணிக்கவா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 10. ஓகேவா? ஸோ 15, இதுவும் கேன்சல் பண்ணால் எத்தனை வரும்? 3 5s are 15, 2 5s are 10. அதே மாதிரி 15
90ல எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம்னா 6 டைம்ஸ் வரும் ஓகேவா. அதாவது 15 இன்டூ 6 போட்டீங்க அப்படின்னா 90 வரும் ஓகேவா. ஸோ 15 90ல 6 டைம்ஸ். எகைன் இங்க மேலே இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 3 மட்டும் இருக்கா. ஸோ 3 6ல எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் அவ்வளோதான். இப்போ மேலே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. கீழே மட்டும் என்ன இருக்கு, இங்க ஒரு 2 இங்க ஒரு 2. ஸோ அப்போ எப்படி வரும், 1/81 இன்டூ 1 மைனஸ் 1/4ன்னு வரும். கரெக்டா. இப்போ இங்க நமக்கு மிக்ஸ் இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனா மாத்துறோம். இது ஃப்ராக்ஷன்ல இருக்கு, இது நம்பர்ல இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணும், இதால இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 1 4s are 4, 4 minus 1 என்னது 3. அப்போனா 3/4ன்னு வரும். அப்போ 1/81 இன்டூ 3/4. இது புரிஞ்சுதா இந்த டேர்ம். 1 மைனஸ் 1/4, அதாவது இங்க பிளஸ் வந்துச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட பிளஸ் பண்ணும். அதுவே நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதால மைனஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ 1 4s are 4, 4ல 1 போச்சுன்னா 3. இப்போ 3 வந்து 81ல போகுமா. ஸோ 2 3s are 6, எகெயின் என்ன வரும் 21, 7 3s are 21. கரெக்டா. இப்போ மேலே எதுவுமே இல்லை, 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ 1 டிவைடட் பை 27 இன்டூ 4. ஸோ 7 4s are 28. ஸோ 4 2s are 8 plus 2 10. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/108. புரிஞ்சுதா. அப்படி இல்லைனாலும் நீங்க இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த 9 கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்தா பிரச்சனையே இல்லை ஓகேவா. பட் இங்க மைனஸ் வரும் பொழுது நீங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல இருந்து மைனஸ் பண்ணும். சரியா, காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா.
0.83 bar plus 7.5 divided by 2.321 bar minus 0.098 is equal to, ட்ரை பண்ணுங்க.
ஆன்சர் வந்துச்சா? சரி, ஓகே. எப்படி போடுறது பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? 0.83 பார் இருக்கா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? 83 minus 8 divided by 90. கரெக்டா? ஸோ 83ல ஸோ 75 வரும். ஸோ 75 by 90. அடுத்தது ப்ளஸ் 7.5 இருக்கா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க இதை வந்து 75ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? 75 by 10ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு ஹோல் நம்பர் கிடைச்சனால நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? 75 by 10. இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்க 90 இருக்கு, இங்க 10 இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க நம்ம இங்கேயும் 90யே கொண்டு வந்துடலாமா? அப்போ இதை இங்க 90 வரணும்னா மேலே எதால மல்டிப்ளை பண்ணும்? 9ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும்? கீழே வந்து 90 வந்துடும். ஸோ மேலே வந்து ஆல்ரெடி 75 இருக்கா? ஸோ 75 plus 75 into 9. So 9 5s are 45, 4, 675 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 675 இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது 10, 8, 15. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 750. ஸோ 750 by 90. ஸோ 0க்கு 0. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 3s are 9, 2 3s are 6, 15, 5 3s are 50. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 25 by 3. இது வரைக்கும் புரிஞ்சுதா? பாருங்க எப்படி கொண்டு வந்தோன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸோ கீழே இருக்கிறத சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ல கொடுத்துருக்கானா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ 2.321 பார். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்? 2 ப்ளஸ் இப்போ ஃபர்ஸ்ட் 321 போடணுமா? ஸோ 321 minus 3 divided by 990. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? 2 ப்ளஸ் 321ல வச்சுன்னா 318 வருமா? 990. இப்போ நம்ம அடிஷன் இருக்கிறதுனால நம்ம இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 990. ஸோ இங்க 2 into 990 பண்ண 9 2s are 18, 1 then 19. ஓகேவா? 1980 plus 318. ஸோ பண்ணீங்கன்னா 8 9. ஸோ 22
98 வரும். ஓகேவா? ஸோ அந்த 2298 நம்ம இங்க மேலே போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 0.098 பார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ சேம் அதே தான். இங்க 0 பாயிண்ட் இருக்குனால டேரக்டா இதை எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே 098நாலும் 98நாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ 98 மைனஸ் 0ன்னு வரும். ஸோ அது 98 தான் வரும். பட் டிவைடட் பை 99 இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ 98,990. இப்போ இந்த ரெண்டுமே பாருங்க டினாமினேட்டர் சேமா இருக்கா? அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ மைனஸ் பண்ண என்ன வரும்? 2298ல 98 போயிடுச்சுன்னா 2200 கிடைக்குமா? ஸோ 2200 டிவைடட் பை 990. ஓகேவா? ஸோ 0க்கு 0 கேன்சல். ஸோ பேலன்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு நியூமரேட்டர். அதே மாதிரி டினாமினேட்டரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டும் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். ஸோ அப்போ எப்படி வரும்? 25/3. ஸோ இந்த இடத்துல பெரிய டிவிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை போட்டு இந்த டேர்மை அப்படியே உல்டா பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற 99 எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஸோ மேலே இருக்கிற 220 எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 33. எகெயின் 33 22ன்னு இருக்கா? ஸோ 11 டேபிளில் போகுமா? ஸோ 3 11s are 33, 2 11s are 12, then 0 20. எகெயின் இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? சரி 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 5s are 25, 4 5s are 20. ஸோ அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கீங்க? 5 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே 4. அப்போ என்ன வரும் ஆன்சர்? 15/4. ஓகேவா? ஸோ இதையே நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3/4. புரிஞ்சுதா எப்படி வந்துச்சுன்றது? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இந்த மாடல் புரிஞ்சா? இது வந்து எப்போவுமே இந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் வரும்போது மட்டும்தான் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுவே ப்ளஸ் மைனஸ் இது நார்மல் நம்பர்ஸில் பார்க்கலாம். இது ஈஸி தான். 56 டிவிஷன் 1/3, 15 plus 12 minus 9 plus 6 minus 5 plus 2 அவ்வளோ.
ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்கும்போது ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சிம்பிளிஃபைல இந்த பார் அப்படியே ஒமிட் பண்ணிடணும் ஓகேவா? ஸோ ஏன்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா? எலாபரேட்னா தான் பெருசாக போகும். ஸோ சிம்பிளிஃபைன்றனால என்ன பண்ணா இந்த மாதிரி ஜென்ரலாக 5 பார் 7 பார் 6 பார் அதாவது டெசிமலே இல்லாமல் ஜென்ரலாக வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி டேர்மை ஒமிட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போட்டுக்கலாம் ஓகேவா? அப்போது இங்க 7 + 5 இங்க என்ன வரும் 12 கரெக்டா? ஸோ இப்போ அவ்வளோதான். இதோட எல்லாமே ஜென்ரலாக தான் இருக்கு சிம்பிளிஃபிகேஷன். இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் என்ன வந்துச்சுன்ட்டு. இது கேன்சல் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த டேர்ம் நானே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பார் வந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே என்ன இருக்கோ அந்த ஆக்ஷன் அப்படியே தான் பண்ணணும் ஓகேவா? ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கனால அப்படியே ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுருங்க அவ்வளோதான் ஓகேவா? தென் பேலன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணும், அதுக்கப்புறமா இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணும், தென் 1/3 கூட மல்டிப்ளை பண்ணும், தென் வர ஆன்சரை 56 கூட டிவைட் பண்ணும் ஓகேவா? போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், கரெக்ட். எனக்கு ஆன்சர் வந்துச்சா? சரி, ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இதுல இருந்து போவோமா? ஸோ 9 + 6 என்னது 15. ஸோ அப்போ என்ன வரும் 15 - 12ன்னு வரும் ஓகேவா? ஸோ 15ல 12 போச்சுன்னா என்னது 3. அடுத்த ஸ்டெப் இப்போ இதோட ஆன்சர் என்ன வந்துச்சு 3 வந்துருச்சா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா 15 + 12 - 3. ஸோ 12ல 3 போச்சுன்னா 9, 9 + 15 24 கரெக்டா? அடுத்தது இப்போ இந்த டேர்ம் ஸோ 1/3 இங்க எதுவுமே இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் கரெக்டா? ஸோ 1/3 இன்டூ 24. ஸோ 24ல எத்தனை டைம்ஸ் போகும் 8 டைம்ஸ். 8 3s are 24 கரெக்டா? அடுத்தது 56/8 ஏன்னா இங்க டிவிஷன் இருக்கு கரெக்டா? ஸோ அதனால 56/8. ஸோ 8 எத்தனை தடவை 7 டைம்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
Next sum. அதேதான் ஃப்ராக்ஷன்ல ஓகேவா இந்த சம் ட்ரை பண்ணுங்க 9/20 minus 1/5 plus 1/4 plus 5/6 minus 1/3 plus 1/2. ஓகேவா ஸோ இதுக்கு மட்டும் பார் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது டெசிமல் இல்லைனாலே பார் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும் ஓகேவா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எல்சிஎம் எடுக்கணும் ஓகேவா ஏன்னா 3 2 இருக்கு அப்போ கீழே 6 வரும் ஸோ இந்த எல்சிஎம் எடுத்துட்டு இந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணும் எகெயின் அதே மாதிரி வர நம்பர் கூட இதை ஆட் பண்ணும் எகெயின் இதுவும் ஆட் பண்ணும் கடைசியா 9/20 மைனஸ் பண்ணும் ஓகேவா இது ரொம்ப ஈஸியான சம் தான் போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி தான் வெரி குட் கரெக்ட் எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா பாருங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணும் கரெக்டா ஸோ 1/3 பிளஸ் 1/2 ஸோ இங்க கீழே ரெண்டுமே வேற வேற நம்பர் ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் கீழே 6 அப்போ இங்க 6 வரணும்னா மேலே எது கூட ஆட் பண்ணோம் 2 ஸோ 2 அதே மாதிரி இங்கே 3 கிராஸ் மல்டிப்ளை மாதிரி தான் அப்போ ஆன்சர் என்ன வரும் 2 + 3 5/6 இங்க என்ன இருக்கு 5/6 இருக்கா ஸோ 5/6 மைனஸ் 5/6 என்ன ஆயிரும் 0 ஓகேவா அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அடுத்தது இப்ப இந்த டேர்ம் வரலாமா 1/. நெக்ஸ்ட் 1/5 பிளஸ் 1/4 இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடுச்சு இங்க ரெண்டுக்கும் நடுவுல பிளஸ் அவனே கொடுத்துருக்கான் அப்பனா பிளஸ் பண்ணும் கரெக்டா அதே மாதிரி இங்கேயும் ரெண்டுமே வேற வேற நம்பர் இருக்கு ஸோ அப்போ 5 4s ஆர் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 20 எகெயின் பிளஸ் பண்ணோம்னா இங்க 4 வரும் இங்க 5 வரும் 4 + 5 9
கரெக்டா? அப்போ இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு 9/20 இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு கரெக்டா? ஸோ மைனஸ் 9/20. ஸோ 9/20ல 9/20 போயிடுச்சுன்னா என்ன வந்துடும் 0. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் மாடல். ஸோ பார் மெத்தட்ல அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாடல் புரிஞ்சா? ஸோ டெசிமல்ல வந்தா அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி பிளஸ் நார்மல் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிட்டு நம்ம அப்படியே சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது நம்ம இந்த நம்பர் சிஸ்டம் மாடல்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? நம்ம இந்த a+b² அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் √2 + 1/√2 the whole square. ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்பவுமே கொடுக்கும் பொழுது ஒரு டேர்ம், அதாவது 2 டேர்ம் கொடுத்துட்டு நடுவில் பிளஸ் இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம இதை எந்த ஃபார்மேட்ல எடுத்து சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா a+b². ஓகேவா? இதுவே 3 நம்பர் இருந்துச்சுன்னா a+b+c the whole square அது மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ a+b the whole square ஃபார்முலா என்னது? a² + b² + 2ab. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இந்த டேர்ம்ஸை மாற்றணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி மாற்றலாம்? ஸோ √2 the whole square + 1/√2 the whole square + 2 into √2 into 1/√2. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு √2 ஹோல் ஸ்கொயர் வரும்போது ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 2. அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 1/2ன்னு மட்டும் கிடைக்கும். பிளஸ் இப்போ இங்க பாருங்க 2 into √2 into 1/√2. அப்போ மேல இருக்கிற √2வும் கீழே இருக்கிற √2வும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதாவது இது நியூமரேட்டர்ல இருக்கு, இது டினாமினேட்டர். ஸோ √2/√2ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க என்ன வந்துடும்? 2. ஸோ அப்போ என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 2 + 2 என்னது? 4. 4 + 1/2. அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம்னா 4 2s are 8. 8 + 1 என்னது? 9. 9/2. இதுவே 4 1/2னாலும் கரெக்டு தான். ஓகேவா? 9/2னாலும் கரெக்டு தான். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரூட்ல வரும்போது இப்படிதான் சால்வ் பண்ணும். சரியா? ஞாபகம் √2 into √2 அப்படின்னா என்னது? 2. இது எப்படிமானா √2 ஸ்கொயர்னு வரும். ஸோ √2 into √2னா √2 the square. ஸோ ஸ்கொயர் √2 கேன்சல். ஆன்சர் 2. ஓகேவா? இதே 3 √2 வந்துச்சுன்னா
ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூட் 2க்கு என்ன ஆயிரும் 2 ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ரூட் எதுவும் பண்ண முடியாது, அதை அப்படியே தான் வச்சுக்கணும். 2√2 புரிஞ்சுதா? இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 plus 2√15. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 8 plus 2√15க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இது வந்து நம்பர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து புது மெத்தட் தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது எப்படி இருந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 plus 2√15. இதை நம்ம எந்த அளவுக்கு பிரிச்சு எழுத முடியுமோ பிரிச்சு எழுதணும். இப்போ இங்க இருக்கிற க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நடுவுல பிளஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம் தனியா இந்த டேர்ம் தனியா வந்துதான் பண்ண முடியும். தென் அதே மாதிரி இங்க 15 இருக்கா? ஸோ 15 அப்படின்றது நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? 5 3s are 15 அர்த்தம். கரெக்டா? அதே 5 3ன்றது இங்க 8 ஆட் பண்ணா 8 வருமா? ஸோ நம்ம அந்த க்ளூ வச்சுதான் இப்போ இதை பிரிக்க போறோம். ஓகேவா? ஸோ 8 நான் எப்படி பிரிக்கிறேன்னா 5 plus 3 plus again 2 into இந்த இந்த ரூட்டை பிரிக்கணும். ஓகேவா? ஸோ √15 நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √5 into √3. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இந்த டேர்ம் எப்படி தெரியுது? a plus b plus 2abன்னு தெரியுதா? ஏன்றது 5ன்னு எடுத்துக்கிறேன், பீன்றது 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 இன்டூ சாரி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி, அதாவது ஏ ஸ்கொயர் தான் நான் 5ன்னு எடுத்திருக்கேன். இட் மீன்ஸ் என்னன்னா ஏன்றது √5, ஏன்னா இங்க நமக்கு ரூட் டேர்ம் தானே இருக்கு. ஸோ நீங்க இப்போ முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே அப்படியே உல்டா. ஓகேவா? அது வந்து ஸ்கொயரை கண்டுபிடிக்க சொன்னாங்க, இது கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. இப்போ நான் ஏ வந்து √5ன்னு எடுத்தேன்னா எனக்கு ஏ ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். கரெக்டா? அதை தான் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ஏ இது பியா இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி. அப்போ நம்ம இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இது என்னது, எந்த ஃபார்மேட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏன்றது இங்க என்னது? √5, பின்றது என்னது? √3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எப்பவுமே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் ஒரே இடத்துல இருந்தா என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? √5 பிளஸ் √3. இந்த டேர்ம் எப்படி போட்டோ புரிஞ்சிச்சா? இதுல நமக்கு எங்க க்ளூ கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பருக்கும் இந்த இதுக்கும் ஓகேவா ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு 15நாலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான், என்னது அது? 5 3s are 15. ஓகேவா? அந்த 5யும் 3யும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். சொல்றது புரியுதா? ஸோ நம்ம அதை வச்சுதான் நம்ம என்ன கொண்டு வரோம், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு ஒரு மாடல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிளிஃபை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.65 the whole square minus 0.16 the whole square. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ரூட்டை விட்டுருங்க. இப்ப இதை பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது? இதை வந்து நம்ம உடனே டைரக்டா 0.65க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சு 0.16 கண்டுபிடிச்சு போடலாம். போட்டு அதுக்கு தனியா ரூட் எடுக்கலாம். அப்படி எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஆனா இதை எப்படி சிம்பிளா போடணும் அப்படின்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டேர்ம் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் வந்தாலே அது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இந்த மாதிரி அங்கங்க ஃபார்முலாஸ் எழுதும் போது நோட் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் தெரியும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ரூட் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். அப்பதான் அடுத்து ரூட் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால நான் இது என்ன பண்றேன்? இது வேற டேர்ம், இது வேற டேர்ம். ஆனா ரெண்டுக்குமே என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? அதனால நான் இது என்னன்னு எடுக்கிறேன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ இதே ஃபார்மேட்ல இப்போ நம்ம இதை எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க ஏன்றது என்னது? 0.65. அதே மாதிரி பின்றது என்னது? 0.16. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஏ பிளஸ் பி. ஸோ அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ 6 பிளஸ் 5 11 181 0.81. அதே மாதிரி ஏ மைனஸ் பி. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும். ஸோ 5ல 6 போகும்னா 9 15 ஆயிடும். எகைன் 5ல 1 போச்சுன்னா 4 0.49. ஓகேவா? இப்போ இதை நம்ம இங்க எழுதணும். இப்போ இங்க பார்த்தாலே தெரியுது 81 49. ஸோ 81ன்றது எதோட ஸ்கொயர்? 9 ஸ்கொயர். கரெக்டா? 49ன்றது எதோட ஸ்கொயர்? 7ஓட ஸ்கொயர். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? 0.9 ஸ்கொயர் இன்டூ 0.7 ஸ்கொயர்னு போடலாமா? இங்க இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா டைரக்டா நம்ம ரூட்டையும் ஸ்கொயரை என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஆனா நடுவுல இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் வரும்போது ரூட்டையும் ஸ்கொயரை என்ன பண்ணக்கூடாது? கேன்சல் பண்ணக்கூடாது. டிஃபரன்ஸ் புரியுதா? இதுவே மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ வந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பிளஸ் மைனஸ் வரும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு இது கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். டைரக்டா இப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0.9 இன்டூ 0.7. ஸோ 9 7s are எவ்வளோ? 63. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட். டோட்டலா டெசிமல் 2 பாயிண்ட்ஸ். அப்பனா 0.63. எப்படி போட்டோம்னு புரிஞ்சா? இல்ல இந்த இடத்துல நீங்க இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயர் போட இதா கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா 0.81 எப்படி பிரிக்கலாம்? 0.9 இன்டூ 0.9. அதே மாதிரி 0.49 0.7 இன்டூ 0.7. எப்பவுமே ரூட் எடுக்கும்போது ரெண்டு டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம ஒரு டேர்ம் வெளியில எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 0.9 ரெண்டு தடவை இருக்கு. ஸோ நான் அதனால 0.9 என்ன பண்ணிக்கிறேன்? வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 0.7 ரெண்டு தடவை இருக்கு. ஸோ நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ அதனால 0.7ம் வெளியில எடுத்துக்கலாம். தென் மல்டிப்ளை பண்ணாலும் 0.63. ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியா புரியுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? காப்பி பண்ணியாச்சா? இன்னைக்கு பார்த்தது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் தான், ஓகேவா? அதனால ரிவைஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க, சரியா? திரும்ப சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பாருங்க. If √3 power n is equal to 729, find n. ஓகேவா? இது ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்ம், அதாவது இந்த மாதிரி பவர்ல ஒண்ணு கொடுத்துட்டு அந்த வேல்யூவை கேட்குறான் அப்படின்னா கீழே இருக்கிற ரெண்டு வேல்யூவை நம்ம சேம் பண்ணோம், ஓகேவா? ஸோ இது வந்து மொத்தம் ரெண்டு மெத்தட் வரும். அதாவது a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மை நம்ம விட்டுட்டு டைரக்டா பவர்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டையும் சேம் பண்ணிக்கலாம். n is equal to m. இது வந்து ஒரு ஃபார்முலா, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் mனா பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா பேஸை விட்டுறணும், பவர் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும். n is equal to m, ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் a அப்படின்றத எப்படி எழுதலாம்னா a பவர் 1/2, ஓகேவா? இங்க நம்பர் அப்படியே நம்ம வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம், 1/2, ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த ரெண்டை வச்சுதான் நம்ம இங்க தான் கொண்டு வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரூட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 பவர் 1/2, ஓகேவா? தென் ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, n இருக்கா, அந்த n இப்படி வந்துடும். அப்பனா என்னன்னு வந்துடும்னா √3 பவர் 1/2 இன்டூ n, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ இங்க நமக்கு பேஸ் இங்க என்ன வந்துருச்சு, 3 வந்துருச்சு. அப்போ இங்கேயும் நமக்கு என்னதான் வரணும், 3 தான் வரணும். ஆனா இங்க 729 இருக்கா, அப்ப நம்ம 3 பவர்ல இதை கொண்டு வரணும். இதுவே இங்க சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா நம்மளே பவர்ஸ்ல சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர் வரும் பொழுது இந்த மாதிரி வகுத்தல் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ 729 அப் டு 3 வரைக்கும் கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ 3ல ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9. திரும்பவும் 3ல பண்ணீங்கன்னா 8 3s are 24, 1 3s are 3. again 3 பண்ணா 2 3s are 6, 7. 23ல 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ், 3 3. அதுதான். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரணும், அதாவது பேஸ் 3ய கொண்டு வரணும். இப்போ நமக்கு இந்த 729 அப்படின்றதுல எத்தனை 3s இருக்கு, 1 2 3 4 5 6, மொத்தம் 3 பவர் எத்தனை இருக்கு, 6.
6 3 இருக்கு ஓகேவா ஸோ 3 பவர் 6 அதாவது 3யை வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 729 கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும் ஸோ இப்போ பாருங்க ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா 3 பவர் ஆஃப் 1/2n is equal to 3 power of 6 இப்போ இந்த ஃபார்மேட் வந்துருச்சா a power n is equal to a power m அப்பனா பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா டைரக்டா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் 1/2n is equal to 6 இப்போ இங்க நமக்கு n மட்டும்தான் வேணும் கரெக்டா ஸோ இந்த டிவைட்ல இருக்கிற 2 இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனா என்னவா மாறும் மல்டிப்ளையா மாறும் அப்போ n is equal to 6 into 2 is equal to 12 ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னது 12 புரிஞ்சுதா காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்முலாஸ் ஓகேவா இது சர்ச் அண்ட் இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க இது நம்ம போக போக எல்லாமே ஒன்னொன்னா படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மார்க் பண்ணிட்டு வாங்க கேளுங்க நான் நாளைக்கு சொல்லித்தரேன் ஓகேவா இது காப்பி பண்ணிட்டு லீவ் ஆயிக்கோங்க